எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு எப்படியோ முனியாண்டிய வெட்டணும்னு ராமையா ஏற்பாடு பண்ணியிருப்பான். அதனால உங்க கவனம் முழுக்க முனியாண்டிய பாதுகாக்கிறதுல தான் இருக்கணும். அவன் மேல ஒரு சின்ன துரும்பு கூட படக்கூடாது. அவன் நம்மள நம்பிட்டான். அவனை காப்பாத்துறது நம்ம வேலை. போங்க, சீக்கிரம் போங்க. அண்ணே, நாங்களும் கிளம்புறோண்ணே. முனியாண்டியை நாங்க பாத்துக்கிறோம். அவன் கூடவே இருந்து எலெக்ஷன் ஜெயிக்க வச்சு சேர்மன் ஆக்கி உங்க கண் முன்னால் நிறுத்துறோம். அறிவு கேட்டவங்களா? அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற பசங்க. ஜாதி பாலிடிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ராமையாவும் முனியாண்டியும் ஒரே ஜாதிக்கார பயலுங்க. அவனை இவனை ஒண்ணு சேர்ந்துட்டான். அப்புறம் நம்பகுதி என்னடா? ஏய், முனியாண்டிய போட்டு தள்ளுங்கடா. படி எப்படியா ராமையா மேல தானே விடும். ஏய், அங்க அப்பா முத்துமணி அங்கதானே கேண்டீன் வச்சிருக்கா. அவரையும் போட்டு தள்ளுங்கடா. முனியாண்டிய முத்துமணியும் போட்டு தள்ளிட்டா எனத்தானே போட்டு தள்ளிட்டான்னு பிரச்சனை இன்னும் பெருசாகும். ஏய், தீட்டுங்கடா அருவாள. என்ன அருவாளை நல்லா வரட்டு வரட்டு திட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு ஒரு சைஸா போறீங்களா? என்ன விஷயம்? அப்பு அப்பு பரிசு அட இருக்க பரிசு இங்க பாருங்க. அருவாளுக்கு உங்க கெட்டப்புக்கு சம்பந்தமே இல்லங்க. உருவத்துக்கு அருவாளுக்கு சம்பந்தம் இல்ல, மனசுக்கு அருவாளுக்கு இருக்கு. அது என்ன சம்பந்தம் என்ன சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தனை இழந்துட்டா இன்னொருத்தனை இழக்க தயாரா இல்ல. புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. நம்ம முனி அந்த ராமையா பொண்ணை காதலிக்கிறான்டா. இது பழைய கதை இல்ல. பழைய கதையா? அதை விடுங்க. இப்ப அருவாளை கொண்டு போறீங்க. இந்த விஷயம் ராமையாவுக்கு தெரிஞ்சதுன்னா என் புள்ளைய வெட்டி வைப்பானடா. அதுக்கு முன்னாடி ராமையாவை வெட்டி சாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அதானே? பெருசு சூப்பர் பிரமாதம். எட்னிஸுக்கு சூடான பீஸ் இது. உங்க பையன் காதலிச்ச மட்டும் தானே தெரியும், மத்தது தெரியாத. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த பொண்ணு உங்க பையனை லவ் பண்ணவே இல்லை. என்னடா சொல்ற? எங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளைய தாண்டா கட்டுவேன்னு உங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டான். அதுல கடுப்பாய் போய் அவங்க தோப்ப பூரா எரிச்சு அந்த பிள்ளைய செருப்பை கொண்டு அடிச்சு கண்ணத்தை வீங்க வச்சது உங்க பிள்ளை. அது தெரியாம அடுத்த போய் வெட்டுறேன் குத்துறேன்னு மாட்டி சிக்கல மாட்டி வாயில வரப்போகுது. செருப்பால் அடிச்சானா? அந்த புள்ள அவங்க அப்பா கிட்ட சொல்லியா? அன்னைக்கு உங்க பையன் ஜோலியை முடிச்சு கூட போன ஏன் ஜோலியை முடிச்சு ரெண்டு பேரும் எப்படி செத்தோம்னு தெரியாம போயிருக்கும். இது தெரியாம கண்ணாடியை போட்டுட்டு புறப்பட்டாரு அருவாளை தூக்கிட்டு. எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா அமைதியா கேளுங்க. நான் கேட்குற ஒரே கேள்வி, படிக்கிற நமக்கு காலேஜ் எலெக்ஷன் தேவையா? நான் எலெக்ஷன்ல நிக்கல. என்னடா தெரியும் நிக்கல? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு வருஷத்துல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுப்போம். அவங்களையும் சேர்ந்து முடிவெடுக்க சொல்லுவோம். இப்போ நாம இங்க இவ்வளவு பெரிய கூட்டமா சேர்ந்துருக்கோமே, அதுக்கு பேர் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ். அதுதானே நம்ம பலம். இதே இது ஜாதி ரீதியாவோ கட்சி ரீதியாவோ பிரிஞ்சிருந்தா யாருக்கும் பலம் இல்லாமல் போயிருக்கும். இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கிற நாம அங்கங்கே சின்ன சின்ன கும்பலாக இருப்போம். அது நமக்கு பலவீனம் தானே. படிக்கிற நமக்கு எதுக்கு அரசியல் சாதி? அது ரெண்டுமே நீ காசு சம்பாதிக்கிற ஆயுதம் ஆயிடுச்சு. அதை நாம காலேஜுக்குள்ள நுழைய விடாமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே நுழைஞ்சிருந்தா அதை நாம தான் களை எடுக்கணும். நான் சொல்றதை ஒத்துக்கிறவங்க கையை தூக்குங்க. இது போதும். இனிமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒத்துமையா இருப்போம்னு நான் நம்புறேன். அப்பா, மதுமிதா கிட்ட நீங்க தான். ஆமாப்பா, உன்னை வெறுக்கிற மாதிரி நான் தான் நடந்துக்க சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு எந்த ஊர்ல தேடினாலும் சரி, எந்த நாட்டுல தேடினாலும் சரி, அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாப்பா. அவதான் என் மருமகன். அவளை போய் கூட்டிட்டு வா. யார் தடுத்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்பா,
ராஜு நீ போய் மதுமிதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருப்பா. சொந்த லாபத்துக்காக ஜாதி வெறியை தூண்டி விடுற உங்களை மாதிரி ஆளுங்களை தானா முதல்ல போட்டு தள்ளுறோம். மது, மதுமிதா, மது, 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 வேணா ஒன்றும் பண்ணிடாத, மன்னிச்சிருமா. தெரியாம ஆசைப்பட்டுட்டமா, தெரியாம ஆசைப்பட்டுட்டேன். காலில் ஒன்று மது, வா தலைவா, வா தலைவா, காப்பாத்து தலைவா. கல்ல மேல போட்டு போற சொல்லு தலைவா, சீக்கிரம் சொல்லு தலைவா. கல்ல மேல போட்டு, ஐயோ சீக்கிரம் சொல்லு தலைவா. முனியை என்ன லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எவன் பார்த்தாலும் காலிடா காலி. லேட் பண்ணா தலைவா, லேட் பண்ணா தலைவா. சொல்லு தலைவா. கல்ல மேல போட்டுரு தலைவா. என்ன பாரு தலைவா. லேட் பண்ணா தலைவா. ஐயா கால போச்சு. அம்மா கால தலைவா. கட்டி பிடிக்காத தலைவா, கட்டி பிடிச்சா அடிப்பா தலைவா.